வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கைஸ் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இடம் பயங்கர இதாக இருக்குது. அம்மா அம்மா ஒர்த்து கைஸ். நம்ம கீழே ஒரு வழி காமிச்சல கைஸ், இறங்கி போனோமே வழி தெரியாமல். அங்கே தான் அப்படியே இறங்கி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இந்த வழி போகுது, ஆஃப் ரோடு தான் ஃபுல்லாக. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வழி தெரியுது கைஸ். எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக தான் கார வலிக்கிறணும். அங்கே போகிறதுக்கு பதிலாக ஷார்ட்கட்டாக இவங்க இதிலே கீழே டேரெக்டாக இறங்கிடுவாங்க கைஸ். இதெல்லாம் எந்த ஊருன்னு சரியாக தெரில எனக்கு. வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா, பக்காவாக இருக்குது கைஸ் ஏரியா. பாருங்க கைஸ், இந்த எட்டம் மட்டும் கொல்லிமலையிலே இருந்து இப்படி ஒரு இடத்துக்கு நான் வந்தது இல்லைன்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். அந்த பக்கம் பாதாள கிணறு அடியாத்தி கைஸ். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் செம்ம அட்வென்ச்சராக இருக்கு. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே தான் கைஸ். எல்லாம் நம்புற மாதிரியானே இருக்குது. கரணம் தப்பினால் மரணம் தான் கைஸ். அப்படியே கீழே ஃபுல்லாக ஸ்லோப் தான். யாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்துடாதீங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க வர்ற மாதிரி கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஓகே கைஸ், பசிக்குது. கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு தான் கைஸ். பாருங்க, அங்கே போய் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அந்த இடத்துக்கு போகிறேன் கைஸ். அடுத்தது கைஸ், நம்ம பையன் எப்படி போகிறான்னு மட்டும் பாருங்கள். யாருமே இது மாதிரிலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. ஸ்பைடர்மேன் மாதிரி போயிட்டுக்கிறான். அம்மா மணி கைஸ், அவன் ஜம்ப் பண்ணிட்டா, என்னாலும் ஜம்ப் பண்ணிருக்கேன், பயமாக இருக்குது. ஹெல்மெட் வேறு போட்டுக்கணும். எதுக்கு கைஸ் தேவையில்லாத வேலை. ஐயோ ஒர்த்து வருமா? ஒர்த்து ஃபுல்லாக எரிஞ்சு கிடக்குது கைஸ் கீழே. இங்கேருந்து ஜம்ப் பண்ணால் போக வேண்டியதான் கீழே. பாருங்க கைஸ், எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து பார்த்தாலே ஜம்ப் பண்ணலான்னு தோணுது கைஸ். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இதெல்லாம் என்ன ஏரியான்னு சரியாக தெரில எனக்கு. இதுதான் புளியாஞ்சோரம்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். A few minutes later. கைஸ், ஒரு நேரம் வந்து நாங்கள் இதில் உட்காந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு. பையன் ஒரு மாதிரி ஆகிட்டு அங்கே ஏதோ உருவெல்லாம் தெரியுதுன்னு சொல்கிறான் கைஸ். எங்கடா மணி தெரியுது? இப்போ கூட அந்த இடத்துல என்ன தெரியுது? பாடி ஷேப் மாதிரி. என்ன பாடி ஷேப்பு? பாடி ஷேப்னா நான் என்னடா சொல்றது? ரைட்லா ரைட்டு. எங்கடா தெரியுது? ஏன் கண்ணுக்கு ஏதாவது பேய் பிடிக்காம சரிடா மணி. பேரா பிடிச்சிருக்கா மணி உனக்கு? கைஸ், இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தா அதுக்குள்ளே என்னமோ வளர்றான். என்ன மணி? நிஜமா இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்பி பார்த்தான்டா. இப்போ தெரியல. இப்போ தெரியலையா? இப்போ தெரியல. அப்பதான் நான் நீ அங்கே உட்காந்துட்டு இருந்த பத்தியா? உட்காந்துட்டு இருந்துட்டு இப்படி திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்க்குற ஒரு பாடி ஷேப் மாதிரி ஸ்ட்ரக்சர் அப்படியே தெரியுது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதனாலதான் நான் உனக்கு கூப்பிட்டேன். என்ன குடிச்சிட்டு இருக்கிற காட்டு? நீங்க தான் குடிச்சிட்டு இருக்கிறான். இதுக்கே இவ்வளவு பண்ணனா இவனெல்லாம் என்ன பண்றது? எனக்கு ஏதோ பயமா இருக்கு கைஸ் இவன் பண்றதெல்லாம் பார்த்து. வேற லெவல்ல இருக்கு இடம். நல்லா இருந்தா சரி, நாளைக்கு ஏதோ ஆகாம இருந்தா சரி. வீட்டுக்கு மணி மணி மணி. ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. பொறுமை 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 பொறுமை.
ஐயோ ஆள் இப்போ கோளாறு கொடுக்குறானே. அவ்வளோதான், கோளாறு நடந்துருச்சு, அவ்வளோதான். வேற எதுவும் தெரியல. வேற எதுவும் தெரியலடா. நல்லது. 2 hours later. கைஸ் இங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தாலுமே இங்கேருந்து போக மனசே இல்லை. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:56 ஆச்சு. 12:00 சம்திங் இங்கே வந்தோம். இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துக்கிறேன், இன்னும் போகவே இல்லை. போகிறதுக்கே மனசு இல்லை கைஸ். பீஸுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் கைஸ் ரியல் பீஸ். இங்கே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இன்னும் இங்கே பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. கைப்புள்ள தாவுடா தாவு. யா அம்மா ஸ்பைடர்மேன் மாதிரி ஆக்கிட்டியாடா கடைசியா. ஸ்பைடர்மேன் மாதிரி ஆக்கிட்டியாடா. கைஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சு போய் கிடக்குது. இதுவே மழை வந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வேறு லெவலாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக காஞ்சிருக்கு. இப்போது இதுவே நான் வந்துட்டு மழை வந்ததுக்கப்புறம் இதே ஸ்பாட்டுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. பக்காவாக இருக்கும். நானும் இங்கேருந்து கிளம்பணும்னு பார்க்குறேன், ஆனால் இங்கேருந்து கிளம்பவே மனசு இல்லை. ஓகே கைஸ் நான் கிளம்புறேன். கிளம்பலாம். ஃபுல்லாக ட்ரக்கிங்லாம் முடிச்சுட்டு அந்த மேலே மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு. வந்து வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 4 மணி. அந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. நான் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டா பேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். அது வந்துட்டு இன்னொரு சைடு கைஸ், நம்ம ஒரு சைடு. இது வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு கைஸ். இந்த சைடு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடு ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்குது கைஸ். அந்த இடம் எப்படி இருந்துச்சு, இன்னும் இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய இடம்லாம் இருக்குது. இன்னும் அந்த இடத்துலேருந்து நம்ம அந்த சைடில் காமிச்சிருப்போம். லெஃப்ட் சைடு ரைட் சைட்லாம் காமிச்சிருப்போம். அங்கெல்லாம் போக முடியும். ஆனால் நான் வந்துட்டு இன்றைக்கி போகலை. இதுவே வீடியோ லென்த்தாக வந்துடும். போன வீடியோவே லென்த்தாக போட்டதுனால யாரும் பார்க்கல, எல்லாம் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை உள்ள போட்டுக்கோங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை, see you.